வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். அது அமெரிக்கா வெனிசுலா நாட்டின் மீது ஒரு சிறிய ரக தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய அதிபரை மடுரோ அவர்களை கடத்தியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய உலக அளவில் ஒரு அதிர்ச்சி. ஒரு நாடு இன்னொரு நாட்டு அதிபரை கடத்துறது அப்படிங்கிறது. ஏன் அமெரிக்கா இந்த மடுரோவை கடத்தணும்? ரொம்ப காலமாகவே அமெரிக்காவுக்கும் வெனிசுலா அதிபருக்கும் இந்த நாட்டுக்கும் இடையில் ஒரு ஒரு பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் போயிட்டே இருந்துச்சு. ஏன் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு வெனிசுலா. சவுதி அரேபியா இதெல்லாம் தாண்டி, கத்தார், இந்த நாடுகளெல்லாம் தாண்டி, இந்த அரேபிய நாடுகளெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவிலான ஒரு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு தான் வெனிசுலா. அதன் மேலே ஏகப்பட்ட தடைகளை போட்டு எந்த நாட்டுக்கும் அபிஷியலாக எண்ணெய் ஏற்றுமதி பண்ண முடியாத அளவுக்கான ஒரு நெருக்குதலை அமெரிக்க அரசாங்கம் இந்த ஜங்ஷன்ஸை போட்டு மிகப்பெரிய அளவில் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா, சீனா மற்றும் ரஷ்யா வெனிசுலா நாட்டினோட ஓரளவு நெருக்கத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி ரஷ்யாவினுடைய இராணுவம் மிகப்பெரிய அளவில் யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இராணுவ அளவில் கொஞ்சம் வலுவில் இருக்கிறதுனால, ஏன்னா தன்னுடைய போர்லேயே முழு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால இப்போ வெனிசுலா, ஈரான் போன்ற நாடுகளின் மீது ரஷ்யாவினுடைய ஆதரவு குறைஞ்சிருக்கிறது. இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி வெனிசுலா நாட்டின் மீது ஒரு தாக்குதல் நடத்தி அதிபரை கடத்தியிருக்கதா சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான இதில் அரசியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா வியாபாரம் பண்ணுறது டாலரை பயன்படுத்தலை. காரணம் ஏன்னா, ஏற்கனவே வெனிசுலாவை எப்படி ரஷ்யா சுற்றிலிருந்து தூக்குனாங்களோ, வெனிசுலாவையும் டாலரை பயன்படுத்தாத அளவுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ வெனிசுலா அதிகமான எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு சீன நாட்டு நாணயத்தின் மேலேயே அவங்க வெனிசுலா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு காரணம். இந்த மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு காரணம். இந்த காரணங்களுக்காக வெனிசுலாவின் மீது ரொம்ப காலமாக அவங்க ட்ரக்கு கடத்துகிறாங்க. அவங்க ட்ரக்கை அமெரிக்காவுக்குள்ளே அதிகமாக இந்த ட்ரக்ஸை அமெரிக்காவுக்குள்ளே அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்னா, அமெரிக்காவினுடைய பார்டர் கண்ட்ரோல் அமெரிக்க இராணுவத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ தான் நாட்டுக்குள்ளே என்ன வரணும், ஏது வரணும் அப்படிங்கிறத அமெரிக்கா தான் கட்டுப்படுத்தணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை என் நாட்டுக்குள்ளே நீ அதிகமாக ட்ரக்கை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு உலக நாடுகளுக்கே தெரியும் இந்த குற்றச்சாட்டினுடைய வேறு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்கள்ட்ட இருக்கிற இந்த எண்ணெய் வளம். மடுரோ அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படாதது ஒரு காரணம். ஏன்னா உலக நாடுகளே அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படணும், ஆதரவாக செயல்படாட்டி அவங்க எதிரி. இதுதான் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை. இது ரொம்ப காலமே போயிட்டு இருந்திருக்கு. இந்த உலக அளவில் அமைதியை விரும்பக்கூடிய திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதாவது அமைதிக்கான நோபல் பரிசை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் உத்தரவுக்கிறங்க மடுரோவை கடத்தியிருக்காங்க, ஒரு தாக்குதலை நடத்தி. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, அமெரிக்காவுடைய இராணுவ பலத்துக்கு எதிராக இந்த வெனிசுலாவின் இராணுவ பலம் அப்படிங்கிறது கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு இராணுவத்தை கொண்ட ஒரு நாட்டின் மீது இவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடு ஒரு தாக்குதல் நடத்தி இவங்க இந்த ஒரு நாட்டினுடைய அதிபரையே கடத்தியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக உலக நாடுகள் கருதுகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, சீனாவும் ரஷ்யாவும் மற்றும் ஈரான் 3 நாடுகளும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா வழக்கம் போல் அமைதி காக்குறாங்க. இது ஒரு தவறான முன் உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. ஒரு வலிமையான இராணுவ பலம் வச்சிருக்க ஒரு நாடு ஒரு சிறிய நாட்டின் மீது தன்னுடைய அதாவது தன்னோட பேச்சை கேட்கல அப்படின்னா, இல்லை அவங்க வேறு ஒரு நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னா, அந்த பலம் பொருந்திய இராணுவ பலம் பொருந்திய நாடு அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கியிருக்கு.
இதுக்கு வந்து உலக நாடுகள் ஒற்றுமையாக இது வந்து கண்டனம் தெரிவித்து அமெரிக்காவுக்கு ஒரு இது பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த 3 நாடுகளை தவிர வேறு எந்த உலக நாடுகளுமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலை. இது வந்து ஒரு தவறான முன் உதாரணமாக ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஒரு நாட்டினுடைய அதிபரையே இது மாதிரி செய்ய முடியுமா, ஹைஜாக் அது வந்து கடத்த முடியுமா அப்படிங்கிறது நாம் வந்து இனி பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் இதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தனக்கு ஆதரவான ஒரு அரசை வெனிசுலாவில் உருவாக்குவதற்காகவும் இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியாக உலக நாடுகள் வந்து கருதுகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மடுரே போனாலும் அவருடைய கட்சி சார்பான அமைச்சர்கள் வந்து அந்த நிர்வாகத்தை வந்து மீண்டும் முன்னெடுத்து செல்வதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.